ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த டியாரா தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த டியாரா வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் நெக்லஸ் தான். அந்த வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அடுத்து ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பனில் நான் ரோசஸ் ரெடி பண்ணி இடையில இன்சர்ட் பண்ணி டியாராவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டியாரா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோசஸ் செய்கிறதுக்கு நான் ஒயிட் சாட்டின் ரிப்பன் 30 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ ரோசஸ் வேணுமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஐ இருக்கிற மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கணும். சாட்டின் ரிப்பன் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். நீடில் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு சாட்டின் ரிப்பனை வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்தில் வந்துட்டு வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் அளவு வந்து வச்சுருக்கேன். ஸ்மால் ரோஸ் தான் செய்ய போகிறேன். 2 சென்டிமீட்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மாற்றி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த சாட்டின் ரிப்பனுக்கு இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் எடுத்திருக்கேன். அடுத்து இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு அதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துடணும். இந்த எக்ஸஸாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிடணும். அதை வந்துட்டு இந்த நீடிலோட ஐயில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். எந்த சைடு வந்துட்டு ட்விஸ்ட் ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாவே போதும், நமக்கு வந்துட்டு ரோஸ் வந்து கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கீழே இருந்து புஷ் பண்ணி மேலே வந்துட்டு ரோஸை வந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக வந்துட்டு எடுக்கணும், இல்லைன்னா ஃபுல்லும் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வெளியே வந்திருக்கு. இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் வச்சு நல்லா டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த எண்ட்ஸை வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம சீல் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி கூட சீல் பண்ணலாம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு விடுவோம். நான் வந்துட்டு 8 ரோசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ரோசஸை பேர்ல் செயினில் எப்படி இன்சர்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரோஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சென்டர் பெட்டலாக பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த பேர்ல் செயினில் சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணும்போது ரோஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது ட்ரை பண்ணாவே வந்துட்டு அது நீட்டாக நின்றும். நிறையா க்ளூ அப்ளை பண்ணோம்னா டர்ன் ஆகாது. லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணோம்னா அது வந்து டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 8 ரோசஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டியாரா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.